நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உங்களுக்கு டிகிரி இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஜாபை பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேடு 2 அப்படின்ற 2 போஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸாமினேஷன். ஓகே, அந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனில் ஜேஎஸ்ஓ மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேடு 2 அப்படின்ற 2 போஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த போஸ்ட்டு நம்ம மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், எக்கனாமிக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்பவே ஒரு ஆடட் அட்வான்டேஜான ஒரு எக்ஸாம். ஓகே, ஒரு முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது, தவற விட்டுறாதீங்க. ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன், இதுதான் எக்ஸாமினேஷனோட பேர். ஓகே, 2025 நடக்குது. எப்போது அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட், அப்ளிகேஷன் டேட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜூன் 9 லாஸ்ட் டேட் வந்துட்டு ஜூலை 4. ஓகே, இன்னும் ஒரு வாரம் கூட கிடையாது லாஸ்ட் டேட்டுக்கு. ஸோ 4 லாஸ்ட் டேட்டு. மேக்ஸிமம் இன்றைக்கோ நாளைக்கோ எவ்வளோ சீக்கிரம் உங்களால் அப்ளை பண்ண முடியுமோ, நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, Tier 1, Tier 1, Tier 2 அப்படின்ட்டு 2 டயரில் எக்ஸாம் நடக்குது. Tier 1 எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 13 30 வரைக்கும். ஓகே, ஆகஸ்ட் 13 30 வரைக்கும் Tier 1 எக்ஸாம் நடக்குது. Tier 2 எக்ஸாம் எப்போன்னு பார்த்தோம்னா டிசம்பரில். ஓகே, இப்போ Tier 1 எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு பிறகு, 3 மந்த்ஸுக்கு பிறகு தான் என்ன வருது, Tier 2 எக்ஸாம் நடக்குது. ஓகே, எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 90 டேஸாவது நமக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண, Tier 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ இது முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா ஏஜ் லிமிட்டோட விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம குறிப்பாக பார்க்குற, அதாவது இதில் வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டர், சிபிஐ, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சென்ட்ரல் செக்ரட்டேரியட் சர்வீஸ் அப்படின்ட்டு நிறைய போஸ்ட்டுகள் இருக்குது. நம்ம குறிப்பாக எதை பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய 2 சப்ஜெக்ட்ஸ், 2 போஸ்ட் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அதனுடைய பே லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய பே லெவல் வந்துட்டு பே லெவல் 6ல் வருது. ஓகே, பே லெவல் 6 பேசிக் பே பார்த்தோம் அப்படின்னா 35,400 to 1,12,400 rupees. ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தோம் எப்படின்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு 55,000க்கு மேலே வந்துடும். ஓகே, 55Kக்கு மேலே ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும். ஓகே, இப்போ போஸ்ட்டோட பேர் என்ன? ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்துட்டு ஜேஎஸ்ஓ, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரிஞ்ச மோஸ்பி என்று சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, அங்கே குரூப் பி போஸ்ட்டு. ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 18 to 32 years. மற்ற ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கான ஏஜ் லிமிட்ஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக படித்து பாருங்கள். ஓகே, அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேடு 2 அப்படின்ற போஸ்ட்டுக்கு, அதுவும் லெவல் 6 போஸ்ட்டு தான். அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வரக்கூடியது, மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 போஸ்ட்டு. அதுவும் குரூப் பி போஸ்ட்டு தான். 18 to 30 years. ஓகே, அப்போது எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 32 years வரைக்கும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரே போஸ்ட்டு ஜேஎஸ்ஓ போஸ்ட்டு தான். ஓகே, ஜேஎஸ்ஓ போஸ்ட்டு தான். மற்ற எல்லாத்துக்குமே ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 years. ஓகே, அதனால் இது ஒரு முக்கியமான வாய்ப்பு. 30 years, எனக்கு 29 years ஆச்சு, 30 years ஆக போகுது அப்படின்ற மக்கள் எல்லாருக்குமே, ஏன்னா இதுதான் அவங்களுக்கு லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்க போகுது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ட்ரையாவது இந்த எக்ஸாமுக்கு பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 2 போஸ்ட், இந்த ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட்டும் தவிர்த்து வரக்கூடிய மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போதும். ஓகே, ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி, நீங்கள் பிஏ படித்தவங்களாக இருக்கலாம், பிஎஸ்சி படித்தவங்களாக இருக்கலாம், பிஇ முடித்தவங்களாக இருக்கலாம், எம்பிபிஎஸ் முடித்தவங்களாக கூட இருக்கலாம். என்ன டிகிரி பண்ணியிருந்தாலும் நீங்கள் மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகே, ஜேஎஸ்ஓ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன சப்ஜெக்டில் டிகிரி பண்ணியிருந்தாலும் ஓகே. ப்ளஸ் அது கூட என்ன இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் 12th மேக்ஸில் 60% மேலே மார்க் வாங்கியிருக்கணும். ஓகே, எனி டிகிரி வித் மோர் தேன் 60% மார்க் இன் 12th ஸ்டாண்டர்ட். இல்லைன்னா நீங்கள் டிகிரியில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு அது கூட நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பராக படிச்சிருக்கணும். ஓகே, இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவங்க சப்பாக வந்துட்டு என்ன படிக்கிறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறாங்க. சில காலேஜஸில் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பராக இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்ன தான் எலிஜிபிள் தான்.
இல்லை நீங்கள் ஏதாவது சப்ஜெக்டில் டிகிரி முடிச்சிருக்கீங்க, 12th ஸ்டாண்டர்டில் 60% மேலே மேக்ஸ்லேயே மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆல்ரெடி எலிஜிபிள். ஓகே, அப்போ அடுத்ததாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் as ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ். அப்போது ஏதாவது டிகிரி இருந்தால் போதாது, அந்த டிகிரி கூட உங்களுக்கு என்ன இருக்கணும், நீங்கள் ஒரு பேப்பராக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அங்கே படிச்சிருக்கணும். அப்போது பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக எலிஜிபிள் தான், பிஎஸ்சி மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக எலிஜிபிள் தான். மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் ஆல்மோஸ்ட் 99% காலேஜ்லேயுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸுக்கு சப்பாக வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லித்தராங்க. அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்பாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள். மற்ற சப்ஜெக்ட்ஸ்லேயும் மற்ற எல்லா சப்ஜெக்ட், இப்போ சைக்காலஜி இல்லை காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு நீங்களும் எலிஜிபிள் தான். ஓகே, மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே இங்கே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போதும், நீங்கள் இந்த எக்ஸாம் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். குறிப்பாக இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் இப்போ தான் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கீங்க ஓகே அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் தான். நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் யாரும் எலிஜிபிள் தான். ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னாடி, ஓகே ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீங்கள் பாஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரிசல்ட்டை யூனிவர்சிட்டி பப்ளிஷ் பண்ணியிருந்துருக்கணும். அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் தைரியமாக அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், எழுதலாம். ஓகே, இனி நம்ம 2 டியரில் இந்த எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. டியர் 1 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, 4 சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 25 மதிப்பெண்கள், 25 கேள்விகள், 25 கேள்வி, ஒவ்வொரு கேள்விக்குமே 2 மதிப்பெண்கள் வீதம் 50 மதிப்பெண்கள். ரீசனிங்க்கு 50 மதிப்பெண், ஜெனரல் அவேர்னஸும் 25 கொஷின்ஸ் 50 மார்க்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, 25 கொஸ்டின், அதுவும் 50 மார்க்குக்கு. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனும் 25 கேள்விகள் 50 மதிப்பெண்கள். ஓகே, அப்படி பார்த்தோன்னா 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. என்ன இருக்குது, ரீசனிங் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. 4லேருந்துமே 25 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 2 மதிப்பெண்கள். அப்போ டோட்டலாக 100 கேள்விகள் 200 மதிப்பெண்கள். மொத்தம் எவ்வளோ மணி நேரத்தில் இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour டைம் கொடுக்குறாங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு தான் எக்ஸாம் ஹால் விட்டு வெளியில் வருவேன் அப்படின்லாம் கிடையாது. இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின் போட்டு அந்த கட் ஆஃப் நம்ம கிளியர் பண்ணுறோமோ அதுதான் இங்கே கேட்குறாங்க. ஓகே, இப்போ டியர் 1 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். கொஸ்டின் வந்துட்டு இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் மட்டும்தான் இருக்க போகுது. ஓகே, அப்போ நமக்கு இங்கிலீஷ் போதும், இங்கிலீஷில் நம்ம கேள்விகள் அட்டன் பண்ண போகிறோம். தமிழில் கேள்விகள் நமக்கு கேட்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இல்லை. நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அரை மார்க், 0.5 மார்க்கு நெகட்டிவ் மார்க்கு. ஓகே, 0.5 மார்க், 0.50 மார்க் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்காக வரும். அடுத்து டியர் 2 எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. டியர் 2 எக்ஸாம் வந்துட்டு டிசம்பர் 2025 தான் டியர் 2 எக்ஸாம் நடக்க போகுது. அப்போது நம்ம இந்த ஜேஎஸ்ஓ போஸ்ட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2ன்ற போஸ்ட்டை தவிர்த்து மற்ற நிறைய போஸ்ட் இருக்குன்னு சொன்னோம்லே, அந்த எல்லா போஸ்ட்டுக்குமே சேர்த்து இந்த பேப்பர் 1 மட்டும்தான் இருக்கும். ஓகே, இந்த பேப்பர் 1 மட்டும்தான் இருக்கும். இந்த பேப்பர் 2 யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜேஎஸ்ஓக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கும் மட்டும்தான் அந்த செகண்ட் பேப்பர் இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஃபஸ்ட்டு பேப்பர் 1ல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1லேயே 4 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4ன்ட்டு. ஓகே, செக்ஷன் 1ல் 2 மாடல் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டிஸ், அதான் மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ரீசனிங்கும் இருக்குது, மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூடும் இருக்குது. 2லேருந்துமே 30 கேள்விகள் கேட்கப்படும். டியர் 1ல் ஒவ்வொரு கேள்விக்குமே 2 மதிப்பெண்கள் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒவ்வொரு கேள்விக்கும் 3 மதிப்பெண்கள். அப்போ 60 கேள்விகள் 3 மதிப்பெண்கள், மொத்தம் 180 மார்க். எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த செக்ஷன் 1 நம்ம முடிக்கணும். இனி செக்ஷன் 2ல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அங்கே என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும். இங்கே என்ன வருது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஆனால் இங்கே 45 மார்க், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, 45 மார்க்குக்கு இங்கிலீஷே வருது. ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் டியர் 1 மாதிரியே தான், இங்கே 25 கேள்விகள் மட்டும்தான் இருக்குது. இப்போ டோட்டலாக 45 + 25 70 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விக்கும் இங்கே 3 மார்க்கு. இப்போ டோட்டலாக 210 மார்க். அப்போது செக்ஷன் 2க்கும் எவ்வளோ தான் மணி நேரங்கள், 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த பேப்பரை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். செக்ஷன் 3 பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டு. ஓகே, கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர்லேருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். எத்தனை கேள்வி பார்த்தா 200 கேள்வி தான் கேட்பாங்க.
ஒவ்வொரு கேள்விக்கும் 3 மதிப்பெண்கள், அப்போ டோட்டல் 60 மார்க்ஸ். இது வந்துட்டு குவாலிஃபைங். ஓகே, செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ரெண்டுமே குவாலிஃபைங் நேச்சர் தான். இந்த மார்க்கை வந்து நமக்கு டோட்டல் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய கட் ஆஃப் இந்த ரெண்டுலேயும் நம்ம எடுத்தால் பட்டு போதும். ஓகே, செக்ஷன் 4 வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்டு. நமக்கு சின்னதாக ஒரு டைப்பிங் மாதிரியான சின்ன ஒரு டாஸ்க் இருக்கும். அதை மட்டும் நம்ம ஒரு கம்ப்ளீட் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய கட் ஆஃபை தானா போதும். இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டுக்கும் டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்டுக்கும் டைம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே 15 மினிட்ஸ், 1/4 மணி நேரத்துக்குள்ளே. இதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், கம்ப்யூட்டருக்கு ஒரு 1/4 மணி நேரம். ஓகே, டேட்டா என்ட்ரிக்கு ஒரு 1/4 மணி நேரம், கம்ப்யூட்டர் பேப்பருக்கு ஒரு 1/4 மணி நேரம். ஓகே, இனி நீங்கள் ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கும் இல்லை அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு பேப்பர் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். என்ன பேப்பர் அது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் 2. அந்த பேப்பர் 2ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து 100 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மார்க். அப்போது 200 மார்க்ஸுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். ஓகே, அப்போது நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜேஎஸ்ஓ மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக டியர் 2க்கு எத்தனை மார்க்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பேப்பர் 1லேருந்து எவ்வளோ வருது? மேக்ஸ் அண்டு ரீசனிங்க்கு 180 மார்க்கு, இங்கிலீஷ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் 210 மார்க்கு, ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட 200 மார்க்கு. டோட்டலாக 590 மதிப்பெண்கள் வருது டியர் 2க்கு. இந்த 590 தான் நமக்கு ரேங்கை பேஸ் பண்ணக்கூடியது. ஓகே, இங்கே நமக்கு செக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? செக்ஷன் பேப்பர் 1க்கு செக்ஷன் 1, 2, 3, 4, செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4. செக்ஷன் 3, செக்ஷன் 4 குவாலிஃபைங் நம்ம சொன்னோம். அவங்க தனியாக ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க, அதை நம்ம குவாலிஃபை பண்ணால் மட்டும் போதும். செக்ஷன் 1ம் செக்ஷன் 2ம் கூட அதே மாதிரி தான். இங்கே 180 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். அதே மாதிரி செக்ஷன் 2க்கு 210 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு கட் ஆஃப் வரும், இங்கே ஒரு கட் ஆஃப் வரும். இந்த 4 செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய கட் ஆஃபையும் நம்ம கிளியர் பண்ணால் தான் நம்ம வந்து குவாலிஃபை பண்ணுவோம் அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதுங்களா? Tier 2 will include conducting of paper 1 and paper 2 in separate shifts. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் வருது இல்லையா, பேப்பர் 2, அது வந்துட்டு ஒன்று நமக்கு வேறு ஷிஃப்ட்டில் நடக்கலாம், இல்லைனா இன்னொரு நாளில் நடக்கும். ஓகே, பேப்பர் 1 வந்துட்டு எல்லா போஸ்ட்டுக்குமே கம்பல்சரி ஆனது. பேப்பர் 2 வந்துட்டு ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கும், ஓகே, பேப்பர் 2 வந்துட்டு ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட்டுக்கும் மட்டும் இருக்கக்கூடியது. ஓகே, it will be mandatory for the candidates to qualify, okay, to qualify all the sections of paper 1 separately. பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய எல்லா செக்ஷன்ஸையுமே செப்பரேட்டாக குவாலிஃபை பண்ண வேண்டியிருக்கு கட்டாயமாக. ஓகே, அதாவது செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4 சொன்னோம் இல்லையா பேப்பர் 1ல், இது 4யுமே தனித்தனியாக நம்ம குவாலிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக பேப்பர் 1ல் நெகட்டிவ் மார்க் வந்துட்டு 1 மார்க். ஏன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் பேப்பர் 1ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்கு? 3 மார்க் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போது அதில் நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. அதே நேரம் பேப்பர் 2 பேப்பர் 2 என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எத்தனை ஒரு கேள்விக்கு ஒரு கொஸ்டினுக்கு இங்கே 2 மார்க் தான் கொடுக்குறாங்க. அதில் நெகட்டிவ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் எவ்வளோ? 0.5 மார்க்ஸ் தான் நெகட்டிவ் மார்க்கு. ஓகே, 0.5 மார்க்ஸ் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் இன் பேப்பர் 2. ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சிலபஸையும் பார்த்துருவோம். ஏன்னா பேப்பர் 1 வந்துட்டு நமக்கு ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது காமனாக இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைனா பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் தைரியமாக அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். எப்படி ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து பார்ப்போமே, கிடச்சிச்சின்னா லக்கு தானே. ஓகே, இப்போ அதுக்கு வந்துட்டு சிஜிஎல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாம்பவான்கள் யூடியூப்பில் சரி ஃப்ரீயாக வீடியோ போடுறாங்க, கிளாஸஸ் போடுறாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறாங்க. அதெல்லாம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்து சும்மா அதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே உருவாக்குங்க. ஓகே, இனி பேப்பர் 2 வந்துட்டு நமக்கு எப்போ தான் நடக்க போகுது? பேப்பர் 2 வந்துட்டு டிசம்பரில் தான் நடக்க போகுது. ஓகே, டிசம்பரில் தான் நடக்க போகுது. அது நல்ல டைம் இருக்குது. அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர்லேருந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் யூனிட் வந்துட்டு கலெக்ஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. ரொம்ப பேசிக்கானது. அதில் என்ன வருது? ப்ரைமரி டேட்டானா என்ன, செகண்டரி டேட்டானா என்ன, அதில் எப்படிலாம் நம்ம கலெக்ட் பண்ணலாம், மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். ஓகே, அதே மாதிரி டேபுலேஷன் ஆஃப் டேட்டாவை எப்படி நம்ம டேபுலேட் பண்ணுறது, டேபுலேஷன் ஆஃப் டேட்டா, கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸு, ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக என்ன, டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் இதில் வருது, ஃபஸ்ட் யூனிட்டில் வருது. அடுத்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அதில் என்ன இருக்குது? ஆக்சுவலாக மீன் மீடியன் மோடு, அது மட்டும்தான் வருது, மீன் மீடியன் மோடு. அடுத்து பார்ட்டிஷன் வேல்யூஸ் ஆனால் குவார்டைல்ஸ்னால் என்ன, டீசைல்ஸ்னால் என்ன, பர்சன்டைல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3வது யூனிட்டில் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனில் என்னென்ன வரும்?
ரேஞ்ச் வரும், குவார்டைல் டீவியேஷன் வரும், மெயின் டீவியேஷன் வரும் மற்றும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வரும். இதெல்லாம் என்னது அப்சல்யூட் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். இதுக்குன்னு தனித்தனியாக ரிலேட்டிவ் மெஷர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிலேட்டிவ் மெஷர்ஸையும் கேட்குறாங்க, மெஷர்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் டிஸ்பர்ஷன். ஓகே, அடுத்த 4வது யூனிட்டில் மொமெண்ட்ஸு, ஸ்கியூனஸ் அண்ட் கட்டோசிஸு. ஓகே, மொமெண்ட்ஸ்னால் என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மொமெண்ட்ஸ் அண்ட் தேர் ரிலேஷன்ஷிப்ஸு அண்ட் மீனிங் ஆஃப் ஸ்கியூனஸ். ஸ்கியூனஸ்னால் என்ன, கட்டோசிஸ்னால் என்ன, அது மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து 5th யூனிட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கோரிலேஷன். ஓகே, கோரிலேஷன் அண்ட் ரிக்ரெஷன். கோரிலேஷன் எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம், ஸ்கேட்டர் டயக்ராம் மூலம் மெஷர் பண்ணலாம். சிம்பிள் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அதே மாதிரி ரிக்ரெஷன் எப்படி, சிம்பிள் ரிக்ரெஷன் லைன்ஸ் இருக்குது. அடுத்து கோரிலேஷனுக்கு ஸ்பியர்மேனுடைய ரேங்க் கோரிலேஷன், மெஷர்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ், மல்டிபிள் ரிக்ரெஷன், மல்டிபிள் அண்ட் பார்ஷியல் கோரிலேஷன். ஓகே, அதில் வந்துட்டு நமக்கு இப்போ 2 வேரியபிள்ஸ்க்கு மேலே 2 வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது, 2 வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு என்னது, சிம்பிள் கோரிலேஷன். சிம்பிள் கோரிலேஷன். ஓகே, அதே நேரம் நமக்கு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ட்டு ஒரு 3 வேரியபிள் வருது அப்படின்னா அது வந்துட்டு என்னது, மல்டிபிள். ஓகே, 3 அதுக்கு மேலேயோ மோர் தேன் 3 வேரியபிள்ஸ் வந்தாலே அது வந்துட்டு என்னதான், 3 வேரியபிள்ஸ்க்கு மேலே வந்தாலே அது வந்துட்டு என்னதான், மல்டிபிள் கோரிலேஷன். ஓகே, அப்போ அதுக்கு இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க ஃபார் 3 வேரியபிள்ஸ் ஒன்லி. 3 வேரியபிள்ஸ் வரக்கூடிய கேசஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்படின்ட்டு சிலபஸ்லேயே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த யூனிட் என்னது, ப்ராபபிலிட்டி தியரி. ப்ராபபிலிட்டி தியரி ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டியோட மீனிங் என்ன, அதோட டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் இருக்குல்ல, கிளாசிக்கல் டெஃபினிஷன், ஆக்சியோமேட்டிக் டெஃபினிஷன், அதே மாதிரி ப்ராபபிலிட்டி டெஃபினிஷன். இந்த 3 டெஃபினிஷன்ஸை படிச்சுக்கோங்க. அந்த டெஃபினிஷன்ஸ்லாம் யார் கண்டுபிடிச்சது, எந்த ஆண்டில் அது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ட்டு அதோடைய சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் இது மட்டும் பார்த்தா போதும். அடுத்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன, காம்பவுண்ட் ப்ராபபிலிட்டினா என்ன, இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னா என்ன, பேயஸ் தியரம்னா என்ன. ஓகே, அடுத்த யூனிட் ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ரேண்டம் வேரியபிள்னா என்ன, ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இல்லைனா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம்ல அது. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதனுடைய டெஃபினிஷன், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அடுத்து எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எ ரேண்டம் வேரியபிள், ஹையர் மொமெண்ட்ஸ் ஆஃப் எ ரேண்டம் வேரியபிள். ஹையர் மொமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது நம்ம μ1, μ2, μ3, μ4, μ1 dash, μ2 dash, μ3 dash, μ4 dash இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் அண்ட் ரா மொமெண்ட்ஸுடைய ஃபஸ்ட்டு 4 மொமெண்ட்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும். ஓகே, ஹையர் மொமெண்ட்ஸில் அது மட்டுமே நம்ம படித்தா போதும். அதிலிருந்து தான் கேள்விகள் வரும். நீ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் 4 டிஸ்ட்ரிபியூஷனை மட்டும் படித்தா போதும். பேரே கரெக்டாக கொடுத்துருக்காங்க தனியாக. என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன், 1 பைனாமியல், 2வது போசான், 3வது நார்மல், 4வது எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதில் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து இந்த மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதுலேருந்து கட்டாயமாக கேள்விகள் வரும். அடுத்து ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 2 ரேண்டம் வேரியபிள்ஸ். ஓகே, 2 ரேண்டம் வேரியபிள்ஸ்னுடைய கண்டினியூஸ் கேஸே கேட்கல, டிஸ்க்ரீட்டில் மட்டும் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுடைய நமக்கு அது இருக்கும் இல்லையா, ஜாயின்ட் பிஎம்எஃப்னா என்ன, ஜாயின்ட் பிடிஎஃப், எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கண்டுபிடிப்போம். அந்த பேசிக்கான விஷயங்கள் மட்டும் பார்த்தா போதும். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் சாம்பிளிங் தியரி. சாம்பிளிங் தியரியில் நம்ம என்ன பார்ப்போம், ஆக்சுவலாக பாப்புலேஷனா என்னன்னு பார்ப்போம். ஓகே, பாப்புலேஷனா என்ன, சாம்பிள்னா என்ன, பேராமீட்டர்னா என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன. இப்போ பாப்புலேஷனுடைய ஒரு ஃபங்க்ஷன், இப்போ பாப்புலேஷனோட மீன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பேராமீட்டர். அதே நேரம் சாம்பிள்லேருந்து நம்ம மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். இப்போ பாப்புலேஷன் ஃபங்க்ஷன் தான் என்ன, பாப்புலேஷன்லேருந்து கண்டுபிடிக்கக்கூடியதான் பேராமீட்டர், சாம்பிள்லேருந்து கண்டுபிடிக்கக்கூடியது ஸ்டாட்டிஸ்டிக். ஓகே, இப்போ அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்ற லைட்டாக பார்த்துக்கோங்க. சாம்பிளிங் அண்ட் நான் சாம்பிளிங் எரர்ஸ்னால் என்ன, ப்ராபபிலிட்டி அண்ட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்குது அவங்களே கொடுத்துருக்காங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங், மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங், மல்டி ஃபேஸ் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங். ஓகே, கிளஸ்டர் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், பர்பஸிவ் சாம்பிளிங், கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் அண்ட் கோட்டா சாம்பிளிங் அப்படின்ட்டு அவங்களே ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் என்ன பார்க்கணும், நான் ப்ராபபிலிட்டியில் என்ன பார்க்கணும் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்ததாக சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். நமக்கு அந்த டி டிஸ்ட்ரிபியூஷன், இசட்டு, கை ஸ்கொயர் எஃப்லாம் இருக்கு இல்லையா, செட்டு, இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அதனுடைய ஃபார்முலா என்ன வருது அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்து சாம்பிள் சைஸ் டிசிஷன். சாம்பிள் சைஸ் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது, என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அதுன்றதை மட்டும் டீட்டெயிலாக பார்த்தா போதும். டீட்டெயிலாக சிம்பிளாக பார்த்தா போதும். அடுத்து யூனிட் 9ல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ். ஓகே, இன்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்டிமேஷனும் இருக்குது, டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதீசிஸும் இருக்குது. எஸ்டிமேஷனில் பாயிண்ட் எஸ்டிமேஷன்னா என்ன, இன்டர்வல் எஸ்டிமேஷன்னா என்ன, ஒரு எஸ்டிமேட்டருடைய குட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு எஸ்டிமேட்டர் எப்படி இருக்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ குட் எஸ்டிமேட்டர்,
அடுத்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம், மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் என்னென்ன இருக்குது, மொமெண்ட்ஸ் மெத்தட் படிக்கணும், மேக்ஸிமம் லைக்லிஹுட் மெத்தட் படிக்கணும், அடுத்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் படிக்கணும். ஓகே, லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடு படிக்கணும். அடுத்த டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதிசிஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிங், அதாவது சிக்னிஃபிகன்ஸ் லெவல்னா என்ன, பவர் ஆஃப் ஏ டெஸ்ட்னா என்ன, டைப் 1 எரர்னா என்ன, டைப் 1 டைப் 2 எரர்ஸ்னா என்ன அப்படின்ற பேசிக்கான கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டா போதும். அடுத்து சாம்பிள் சைஸ்க்கான ஃபார்முலாஸ், ஸ்மால் சாம்பிள் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட், ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் என்னென்ன வரும், லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்த டெஸ்ட் பேஸ்ட் ஆன் இசட் டி கை ஸ்கொயர் அண்ட் எஃப் ஸ்டாட்டிஸ்டிக், இதை பேஸ் பண்ண டெஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலை பற்றி பேசிக்கான டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ரிப்பீட்டடாக நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது அனோவா, 10வது யூனிட்ல என்ன வருது, அனோவா வருது, அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். அதில் 1 வே அனோவாவும் படிக்கணும், 2 வே அனோவாவும் படிக்கணும். அடுத்து டைம் சீரீஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் கம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ் என்னென்ன கம்போனன்ட்ஸ் இருக்குது, ட்ரெண்டு, சீசனல் வேரியேஷன், சைக்ளிக் வேரியேஷன், ரேண்டம் வேரியேஷன் இல்லைனா ரேண்டம் கம்போனன்ட், எப்படின்னு 4 இது இருக்கு இல்லையா. அதில் ட்ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கலாம், ட்ரெண்டு கண்டுபிடிப்பதற்கான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது. ஓகே, ட்ரெண்டு கண்டுபிடிப்பதற்கான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது, சீசனல் வேரியேஷனுக்கான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது, டிட்டர்மினேஷன் ஆஃப் ட்ரெண்டு கம்போனன்ட் பை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், அதே மாதிரி மெஷர்மெண்ட் ஆஃப் சீசனல் வேரியேஷன் பை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். அடுத்தது இண்டெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் நம்பர்னா என்ன, ஒரு இண்டெக்ஸ் நம்பர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், இல்லைனா என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும், டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கான டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் என்னென்ன, அடுத்து பேஸ் ஷிஃப்டிங்னா என்ன, ஸ்ப்ளைசிங்னா என்ன, காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் இல்லைனா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்னா என்ன, இண்டெக்ஸ் நம்பரோட யூசஸ் என்ன, பேசிக்கான கான்செப்ட்ஸ் மட்டும்தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த திருக்குறளே சொல்லிட்டு இருக்கானேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள். நம்ம எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம போட வேண்டிய எஃபர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளை பண்ணணும். சப்போஸ் நமக்கு லக் இருக்குது அப்படி ஒரு லக்குன்ற ஒரு ஃபேக்ட் நமக்கு இருக்குது அப்படின்னாலுமே நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் போய் அட்டன் பண்ணால் தானே லக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கூட இருக்கும் இல்லையா. அப்போது ஃபஸ்ட்டு லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண பிறகு படிக்கலாமா வேணாமா அதை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஏன்னா அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் முடிஞ்ச பிறகு ஐயோ நான் அப்ளை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ அப்ளை பண்ணுங்கள். டியர் 1 எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஓகே, யூடியூப் வீடியோஸே பார்த்தா போதும், நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. பார்த்துட்டு ஒரு நோட் எடுங்க, ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு பேப்பரில் என்ன சொல்ல வராங்க, என்ன படிக்க வேண்டி இருக்குது அதுலன்ற நோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு மாதம் உட்காந்து படிங்க, டியர் 1 கிளியர் பண்ணிடலாம். டியர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மாதம் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. டியர் 1 என்ன படிக்கிறோமோ அதே தான் ஆக்சுவலி வருது, ப்ளஸ் கம்ப்யூட்டர்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் படிக்கணும், அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் படிக்கணும். அதெல்லாம் ஈஸி தான். அதெல்லாம் எப்படி படிக்கணும், ஒவ்வொரு யூனிட்லேயுமே என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டி இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அப்படின்றத பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். உங்களால் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் முடியுங்க. ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.